Happy morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு அந்த சாப்டர் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா ரைஸ் ஆஃப் த டிராவிடன் மூமெண்ட், அதாவது திராவிட இயக்கத்தின் எழுச்சி. In India, Brahmins enjoyed a high social status based on their birth and held great social privileges. In Madras presidency, Brahmins dominated all the fields of society, especially politics, education, and job opportunities in the government. The 1911 census showed the Brahmins were slightly over 3% of Madras presidency populations and non-Brahmins 90%. Yet, in the 10 years from 1901 to 1911, Madras University turned out 4,074 Brahmins graduates compared with only 1,035 non-Brahmin graduates. Numbers for other groups based on how the population came to classified then included Indian Christians 306, Mohammedan 69 and European and Eurasian 225. இந்தியாவில் வந்து பிராமணர்கள் தங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் அந்த சமூக அந்தஸ்து அப்படின்றத வந்து அனுபவிச்சாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் வந்து மிகப்பெரிய ஒரு சமூக முன்னுரிமை அப்படின்றது வந்து இருந்துச்சு. அப்போ சென்னை மாகாணத்தில் குறிப்பாக வந்து எல்லா துறைகள், அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய துறைகள்னு சொல்லி பார்க்கும்போது அரசியலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அரசாங்க வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், அந்த பிராமணர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தாங்க. அப்போ 1911 ஆண்டு வந்து அந்த பாப்புலேஷன் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மெட்ராஸில் மட்டும் மக்கள் தொகையில் வந்து பிராமணர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 3 விழுக்காட்டிற்கு மேல் வந்து அதிகமாக இருந்துச்சு. அப்போ 3% அதிகமாக சென்னையில் மட்டுமே. அப்போ பிராமணர் அல்லாதவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும்போது 90% வந்து காட்டுச்சு. அப்போ 1901 வந்து 1911 வரையிலான 10 ஆண்டுகளில் வந்து அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடித்த பிராமணர்களுடைய எண்ணிக்கை அவங்கள மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 4074 பேர் வந்து கிராஜுவேட்ஸாக இருந்திருக்காங்க. அதில் பிராமணர் அல்லாதவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும்போது 1035 பேர் தான் வந்து கிராஜுவேட்ஸ் இருந்திருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், கம்பேர் பண்ணும்போது சென்னையில் அதிகமாக பிராமணர்கள் தான் இருந்திருக்காங்க. அதில் 3% விழுக்காடு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 4074 பேர் படிச்சிருக்காங்க. அதில் பிராமணர்கள் அல்லாதவங்க அப்படின்னு சொல்லும்போது 1035 பேர் தான் படிச்சிருக்காங்க. அப்போ அதன் அடிப்படையில் வந்து மற்ற குழுக்கள், அதாவது சமூகத்தை சார்ந்த 306 இந்திய கிறிஸ்டியானிட்டி சொல்லுவாங்கள்ல, அவங்களும் 69 பேர் முஸ்லீம்ஸும் 225 பேர் ஐரோப்பியன் மற்றும் யுரேசியர்கள் இவங்க வந்து அந்த படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கண்டெஸ்ட் த திராவிட மூமெண்ட் emerged a defense of the non-Brahmins against the Brahmin dominance. An organization called the Madras Non-Brahmin Association was founded in 1909 to help the non-Brahmin student. In 1912, C. Nadesan and medical doctor founded the Madras United Leagues, later renamed a Madras Dravidan Association to support Dravidan uplift. The organization focused on educating and supporting non-Brahmin graduates and conducting regular meeting to share their grievances. Meanwhile, Nadesanar founded a hostel, the Dravidan home at Triple Cane, மெட்ராஸில் இருக்கக்கூடிய ட்ரிபிள் கேன் அப்படின்ற இடத்துல. In July 1916, the address the lack of hostels for non-Brahmin students which hindered their educational development. In addition, the home had a literacy society for the benefit of non-Brahmin students. அப்போ இந்த சூழலில் வந்து திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது பிராமணருடைய மேல ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு இயக்கம் தான் வந்து இந்த திராவிட இயக்கம் சொல்கிறாங்க. அப்போ இந்த பிராமணர்கள் அல்லாதவர்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அவங்களுக்கு வந்து ஒரு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக தான் இது இருந்துச்சு. 1909 பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராமணர்கள் அல்லாத சமூகத்தைச் சேர்ந்த பிற சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. அது 1912 பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் சி நடேசனார் அப்படின்றவர் வந்து மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்குனார். இதுதான் வந்து
பின்னாளில் வந்து என்னமா அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா மதராஸ் திராவிடர் சங்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இது என்ன அப்படின்னா பிராமணர்கள் அல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுவதற்காகவும் அவர்களை வந்து படிப்பை வந்து ஊக்குவிப்பதற்காகவும் அவர்களது குறைபாடுகளை வந்து விவாதிக்க வந்து முறையான கூட்டங்களை வந்து நடத்தியது. அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நடேசனார் என்ன செஞ்சார் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தங்கும் விடுதி வசதி இல்லாதனால பிராமணர் அல்லாத மாணவர்களினுடைய கல்வி பாதிக்கப்படுவதால் அவங்களை அதை சரி செய்யக்கூடிய வகையில் திருவல்லிக்கேணியில் சென்னையில் இருக்குது ஜூலை 1916 திராவிடர் இல்லம் அப்படின்ற ஒரு பேரில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து அவர் நிறுவனார். மேலும் பிராமணர் இல்லாத மாணவர்களின் நலன் கருதி இந்த வில்லம் அப்படின்றது வந்து ஒரு அமைப்பாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டி, தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம், நீதி கட்சி அப்படின்னு. இதில் யார் ஃபேமஸானவங்கன்னு பார்த்தீங்கன்னா சர் பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர். As the World War I was in progress, the British government was considering the introductions of representative institutions for India. After the war, fearing that such political reforms would further strengthen the political power of Brahmin educated, non-Brahmin educated to origins themselves politically, on 20 November 1960, around the 30 prominent non-Brahmin leaders, including Dr. C. Nadesanar, Sir Pittu Tyarayar, T.M. Nair, and Alamelu Mangai Tayarammal come together from the South Indian Liberation Federation. In the meantime, at the meeting held in the Victoria Public Hall, the non-Brahmin manifesto was released in December 1916. The manifesto articulated the voice of the non-Brahmin communities and surveyed the general conditions of the non-Brahmin in Madras Presidency. The association started publishing their 3 newspapers, Dravidan in Tamil, Justice in English, and Andhra Prakasika in Telugu to propagate the ideals of the party. முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கும்போது ஆங்கில அரசாங்கம் அந்த போருக்கு பின்னர் வந்து இந்தியாவில் வந்து பிரதிநிதித்துவ அமைப்புகளை வந்து அறிமுகம் செய்வது குறித்து வந்து நிறைய பரிசீலனை செய்யப்பட்டது. அப்போ வந்து அந்த பிராமணர்களினுடைய அரசியல் அதிகாரம் மேலும் என்ன செய்ய ஆரம்பித்து வலுவடைய ஆரம்பித்தது ஆங்கிலேயர் ஆட்சியின் போட. அப்போ அந்த அதாவது கல்வி கற்ற பிராமணர் அல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தங்களுடைய அரசியல் ரீதியாக அணி திரட்டி கொள்ள, இதனால் வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருந்துச்சு, மற்றவர்களுக்கு இல்லை. அதனால் வந்து இவங்க ஒரு அணியாக சேர ஆரம்பித்தாங்க. 1916 நவம்பர் 20 டாக்டர் நடேசனார், சர் பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர் மற்றும் அலமேலு மங்கை தாயாரம்மாள் இவங்கெல்லாம் வந்து ஒரு 30 முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்கள் வந்து தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம், அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்றத வந்து உருவாக்குனாங்க. 1916 டிசம்பரில் விக்டோரியா அப்படின்ற ஒரு பொது அரங்கு நடைபெற்ற கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்னென்னா பிராமணர் அல்லாதோர் அவங்களுக்காக வந்து ஒரு அறிக்கை அப்படின்றது வந்து வெளியிடப்பட்டது எல்லாரும் சேர்ந்து. இந்த அறிக்கை வந்து பிராமணர் அல்லாத சமூகங்களினுடைய கருத்துக்களை வந்து தெளிவுபட கூறியது. சென்னை மாகாணத்தில் பிராமணர் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லும்போது பொதுவான ஒரு நிலையை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருந்துச்சு. இந்த அமைப்பு தொடங்கி வெளியிட்ட 3 செய்தித்தாள்கள் பிராமணர் அல்லாத, அதாவது தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் அப்படின்றது வந்து அந்த செய்தித்தாள்கள் அப்படின்னு சொல்லும்போது கட்சியின் கொள்கைகளை பரப்புரை செய்வதற்காகவும் தமிழ் திராவிடன் அப்படின்ற ஒரு பத்திரிகையும், ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகையும், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா அப்படின்ற ஒரு பத்திரிகையும் வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா programs and activities. The Justice Party is the foundation head of the non-Brahmin movement in the century. Non-Brahmin in the country. The Justice Party government widened education and employment opportunities for all majority of the population and created space for them. In the political sphere, Tamil Nadu legacy of social justice
owes its existence to the formative years of Justice Party in the power. அப்போ நீதி கட்சியை நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களுடைய மூல ஆதாரமாக வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சது, விளங்க ஆரம்பித்தது. இந்த நீதி கட்சி அரசாங்கம் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்களுக்கு வந்து கல்வி வேலைவாய்ப்பு விரிவுபடுத்தி அரசியலில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கியது. தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி மரபு தொடர்ச்சி அப்படின்றது வந்து நீதி கட்சி உருவாவதற்கு இது வழிவகை அப்படின்றது வந்து வழிவகை செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ த ஜஸ்டிஸ் ரிமூவ் த லீகல் கைண்ட்ரன்சஸ் restricting intercaste marriage and broke the barriers that prevented depressed classes from the use of public wells and tanks. The Justice Party government ordered the public schools accommodate the children of the depressed classes. Hostel were established for the student belonging to the social group in 1923. The meantime, the Madras legislature under the Justice Party government was the first to approve the participations of women in the electoral politics in 1921. The resolution created space for women and thus facilitated Muthulakshmi Ammayar to become the first woman legislature in India in 1926. அப்போ இந்த ப்ரோக்ராம் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல்வேறு சமூகங்களுக்கு இட ஒதுக்கீடு அப்படின்றத வந்து ஏற்படுத்தி கொடுப்பதில் நீதி கட்சி வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தொடர்பாக சட்டங்களை இயற்றக்கூடிய ஒரு பணி அப்படின்றத வந்து செஞ்சிச்சு. அப்போ அரசு பணிகளில் சேர்வதற்கு பிராமணர் அல்லாத சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த வாய்ப்பு அப்படின்றது வந்து உறுதி செய்யப்பட்டு 2 வகுப்பு வாரி அரசாணைகள், அதாவது 1921 செப்டம்பர் 16லையும் 1922 ஆகஸ்ட் 15லையும் கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன அப்படின்னா, இந்த அதிகாரங்கள் அனைத்து சமூகத்தினருக்கும் பங்கிட்டு கொள்வதையும் ஊக்குவிப்பதற்கும் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய 1924 பணியாளர்கள் தேர்வு வாரியம் அப்படின்றத வந்து நீதி கட்சி அமைத்தது. இந்த முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்திய அரசு 1929 பொது பணியாளர் தேர்வாணைய அப்படின்றது வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1929 The Justice Party worked towards the legislating provinces for communal representations, reservations for various communities. 2 communal government orders 16 September 1921 and 15 August 1922 were passed to ensure the equitable distribution in opportunities among various castes and communities as the party of achieving social justice. The Justice Party ruled established in the staff selection board in 1924 for selections of the government official and encouraged all the communities to share the administrative powers. In 1929 the government of British India adopted the pattern and established the Public Service Commission. அதான் இப்போ சொன்னேன். The Justice Party further concentrated on other reforms in religious institutions. Tamil Nadu has a large number of temples and this commanded huge resources. In general, the resources were monopolized and exploited by the dominant caste in society and led to the management of public resources. The Justice Party introduced the Hindu Religious Endowment Act in 1926 and enabled by the individuals irrespective of their caste affiliations to become the member of the temple committee and govern the resources of the religious institutions. இவைகளை தவிர மற்ற நிறுவனங்களை வந்து சீர்திருத்துவதில் வந்து நீதி கட்சி கவனம் செலுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில்கள், அதாவது தமிழ்நாட்டில் பெரும் எண்ணிக்கையிலான கோவில்களை வந்து இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதனுடைய பொதுவாக வந்து அதனுடைய அனைத்து சமூகமும் உயர் ஜாதியினரினுடைய முற்றுரிமை அப்படின்றது வந்து சுரண்டப்பட்டது. பொது சொத்துக்கள் வந்து தவறாக வந்து நிர்வகிக்கப்படுவதை வந்து தவிர்க்கப்பட்டது. நீதி கட்சி 1926 இந்து சமய அறநிலைய சட்டம் அப்படின்றது வந்து இயற்றப்பட்டது. அதன்படி தனிநபருக்கு வந்து
சாதி வேறுபாடின்றி கோவில்களில் வந்தும் நிர்வகிக்க குழுக்கள் வந்து உறுப்பினராகவும் கோவில்களின் சொத்துக்களை நிர்வகிக்கவும் வந்து வழிவகை அப்படின்றது வந்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது சுயமரியாதை இயக்கம். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யமூர்த்தி அப்படின்றவர் தான் வந்து இயக்கம், அதாவது இவர் தான் வந்து கொண்டு வரப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வைல் critiquing the prevailing social, political and economic relations introduced a program of non-Brahmin uplift in தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இருக்கட்டும், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.